நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கு நாம பார்க்க போறதுங்கன்னா வாட் யூ நீட் சேனல்ல ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நான் மேக் பண்ண போறேன். நிறைய பேருக்கு கிச்சுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த எப்படிதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை கரெக்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கிற மெயினான பிரச்சனை அது ஒண்ணு. ஆஃபீஸ் போனாலும் சரி, போனை பார்த்து நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு உருப்படியா எதுவும் பண்ணாத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ. பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கிரியேட் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஒர்க் ஸ்பேஸ். உங்களுக்கு இப்போ ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்ல இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கால் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, மெசேஜ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, மெயில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணாம உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம உட்காந்து இப்போ உட்காந்து இப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா உட்காந்து ஜாலியா ஒர்க் பண்றது மட்டும் அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது பெரிய கடல்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம எல்லாருக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி என்னைக்குமே நம்மளுக்கு சூழ்நிலை அமையவே அமையாது. ஸோ நம்மளுக்கு திடீர்னு நம்ம அந்த வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வேற வேலையும் வரலாம். பட் ஆனா அதையும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த டைமை உடனே நம்ம அதை மாத்தி அந்த டைமை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவா இருக்கணும். நம்மளோட ஒர்க்கை நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா கரெக்டா பண்ணிடணும். Number 3, லிமிட் யோர் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா இப்போ இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபுல்லா மொபைல் போன் தாங்க யூஸ் பண்றாங்க எப்பயுமே. என் தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போனையே தான் வச்சுட்டு இருக்கான், போனையே தான் நோண்டிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இந்த டிஜிட்டலான ஒரு வேர்ல்டை தான் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்குன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணோம்னா சில டைம் புக்ஸ் ரீட் பண்றது, சில காமிக்ஸ் படிக்கிறது, ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது. ஆனா சில பேர்லாம் இருக்காங்க, எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மார்னிங் டைம்ல இந்த சென்னையில நான் ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். 3 months ஒர்க்ன்ற மீன்ஸ் இன்டர்ன்ஷிப்காக போயிருந்தேன். அப்போ அங்க வெளியே எல்லாம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வெளியே உட்காந்து நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ உங்களோட டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை உங்களால மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க இதுல இருந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நீங்க எப்படி சொல்றது, ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற விஷயம் கூட செய்யலாம். புக்ஸ் ரீட் பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி மூணாவது பாயிண்ட்ல சொல்றாங்க. எல்லாருமே நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்ன தெரியுமா, மைண்ட்ஃபுல்னஸா ரீட் பண்ண எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி நம்ம பண்றத ஃபோக்கஸ்டா பண்ணணும். ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அதுதான் உண்மை. நம்மளால பிடிச்சி பண்ணா மட்டும்தான் ஒரு வேலையை நம்மளால முழுசா பண்ண முடியும். ஃபோர்த்தா, உங்களோட நீட்டா உங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணி வைக்கணும். பக்கெட் லிஸ்ட்ல சில விஷயம்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளோட ருட்டீன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ருட்டீன் மேக் பண்றேன், ருட்டீன் இனிமே போற வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னு. என்னால ஒரு வாரம் ஃபாலோ பண்ண முடியல. ஒரு வாரம் இனிமேலாச்சும் நான் கொஞ்சமாச்சும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஒரு 1 month மட்டும் கஷ்டப்பட்டோம்னா போதுங்க, ருட்டீன் ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவ் ஹெல்தி. எல்லாருமே தேவையில்லாத ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம நமக்கு எந்தெந்த விஷயம் வேணுமோ, ப்ரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும்னா ஃபிஷ், அதுக்கப்புறம் சோயா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீன்ஸ் அதுல அதிகமா இருக்கு. இந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என்னென்ன நம்மளுக்கு எடுத்துக்கணுமோ எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்மள எப்பயும் ஆக்டிவாவும் நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாவும் நம்மளால வேலை செய்ய முடியும். சாப்பாடை என்னைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மார்னிங் ஃபுட்டை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மெயினான ஒரு மேட்டர். எங்க ஆயா என்ன சொன்னா, இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மார்னிங் நீங்க காலையில சாப்பிட்ற ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்கேஜ் இன் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ். எத்தனை பேரு அதிகமா மூளை யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதிகமா இப்போலாம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்குலாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல். பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் இப்போ ஃபுல்லாவே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றாங்கன்னா அவங்க இதையே மறந்து, என்ன மாதிரி ஆளுங்க அவங்க உலகத்தையே மறந்து அப்படியே போயிடுறது அதுக்குள்ளேயே. இன்ஸ்டாகிராம்குள்ளேயே போயிடுறது, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு கதை அடுத்து என்ன எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், அந்த
அந்த 3 மினிட் வீடியோ தான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. என்னைக்குமே நம்ம ஒரு ஃபுல் வீடியோவா பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த இம்பாக்டையும் நம்மளோட இதுல மைண்ட்ல ஏற்படுத்தாது. பட் ஆனா நீங்க சின்ன சின்னதா வீடியோ பார்க்கவும் உங்களுக்கு எப்பயுமே என்ன தெரியுமா தோணும், ஷார்ட்டா ஒரு வேலையை முடிக்கணும், ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது. அந்த டஃபஸ்டான டாஸ்க்ஸை எல்லாத்தையுமே நீங்க ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனாலதான் சின்ன பசங்க கையில போனே கொடுக்கறது இல்ல. நிறைய பேரண்ட்ஸ் பண்ற இது எதுக்காகனா இந்த ஒரு மேட்டருக்காக மட்டும்தான் போனை கொடுக்கறதே கிடையாது. ஜஸ்ட் இங்க பாருங்களேன், அந்த 3 மினிட் வீடியோ உங்களோட அந்த பையனோட பிரெயினை அஃபெக்ட் பண்ணி அவனுக்கு எல்லாமே சிம்பிளா தான் முடிக்கணும்னு தோணும். என்னைக்குமே கஷ்டப்படணும் அப்படின்னு தோணாது. கஷ்டப்பட்டு இப்போ நம்ம அவனுங்கெல்லாம் புக்கே ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால ஒரு 3 நிமிஷம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றாங்க, குழந்தைங்க கையில மொபைல் போன்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாது, மினிமலா கொடுக்கணும், மினிமம் டைம். அதே சமயம் அவங்கள அதிகமா ஃபுல் வீடியோஸ் பார்க்க மட்டும்தான் வைக்கணுமே தவிர இந்த மாதிரி ஷார்ட் வீடியோலாம் பார்க்க வச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களால இந்த ஹெல்த்தியான ஒரு லைஃபை வாழ முடியாது. அதாவது ஹெல்த் வெல்த் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு லைஃப், அவ்வளவுதான். இதுதான் மெயினான மேட்ரு. ஹெல்த்தும் வெல்த்தும் நல்லா இருந்தாலே போதும், நம்ம லைஃப் நல்லா ரன் பண்ணிட்டு போக முடியும். எங்க இருந்தோ வந்து எங்கெங்கயோ போயிட்டேன், எங்கேஜ் இன் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்ன்னு போட்டேன். பட் ஆனா எல்லாருக்கும் 3 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் வீடியோ வரைக்கும் போய் குழந்தைங்க கிட்ட போய் இப்போ இங்க வந்து நிக்கு. எப்பயுமே என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் எடுங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் மீன்ஸ் எனக்கும் இருக்குதாப்பா, எப்பயுமே இருக்கிறதான். கான்ஃபிளிக்ட் சில டைம் ஃபேஸ் பண்ணதான் செய்வோம். பட் ஆனா நாம எப்படி ஃபேஸ் பண்றோம், எப்படி எந்த மாதிரி நம்ம அதை அந்த இடத்துல ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃபே இருக்கு. நாம என்னைக்குமே ஒரு விஷயம் செய்யறோம்னா டிட்டர்மைண்டா செய்யணும். நிறைய பேர் எனக்கு காலேஜ்ல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நீ எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை டிட்டர்மைண்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஒரு இதுல உறுதியா இருந்தா தானே நம்மளால எதா இருந்தாலும் அடுத்த இதுக்கே மூவ் பண்ண முடியும். ஸோ எதை செய்யறதா இருந்தாலும் பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ மை பிளட் ஆல்சோ பி பாசிட்டிவ். நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஏன்னா இனிமே இதே மாதிரி வீடியோஸ்ல நான் போட்டுட்டே தான் இருப்பேன். மல்டி கமெண்ட்ஸ் வீடியோனா நம்ம சேனல் தான் இனிமே